ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான ரொமான்டிக் பிஎல் மூவி தான் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அதுக்கப்புறம் ஹைப்பும் வந்து பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ மூவிக்குள்ள போலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே ஃபர்ஸ்ட் ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவனோட பேர் வந்து லாஜிக். இவன் வந்து இப்போ பிரசிடென்ட்டா ஒரு காலேஜ்ல வந்து பொறுப்பேற்றுட்டு இருப்பான். அப்படி பொறுப்பேற்று முடிச்சுட்டு கீழே இறங்கும் போது தானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருப்பா. இவ தான் செகண்ட் ஹீரோவோட ஸ்டெப் சிஸ்டர். இப்போ இந்த தானியா லாஜிக் கிட்ட போயிட்டு என் கூட டான்ஸ் ஆடுறதுக்கு வரியா, ஏன்னா நான் தான் இந்த காலேஜ்லயே ரொம்பவே அழகான பொண்ணு அப்படின்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருக்கான். ஆனா லாஜிக்கு வந்து தானியா மேல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதனால அவன் வந்து அவளை கண்டுக்காம கீழே இறங்கி வர ஆரம்பிக்கிறான். அப்பதான் நம்மளோட செகண்ட் ஹீரோவை காட்டுறாங்க. இவனோட பேர் வந்து லியோ. இப்ப தானியாவை வந்து இவன் கொஞ்சம் அவமானப்படுத்துறதுனால இவனுக்கு கொஞ்சம் கடுப்பாயிடுது. இவன் ஸ்ட்ரைட்டா இவன் கிட்ட போயிட்டு எதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன், இன்னைக்கு நைட் நீ வேற யாரையாவது உன் கூட ஜாயின் பண்றதுக்கு செட் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். லாஜிக்கும் ஒன்றும் சும்மா இல்ல. அப்படின்னா சரி, நீ வந்து என் கூட டான்ஸ் ஆடவா அப்படின்னு சொல்லிட்டு லியோவையும் வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு கூப்பிட்டுடுறான். அதனால லியோ நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்றாங்க. அப்பவே அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருது. நான் தான் கையை மேல வைப்பேன், நீ தான் கையை கீழே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யாரு வந்து ஷோல்டருக்கு மேல கை வைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஃபீமேலு, யாரு வந்து இடுப்பு கிட்ட கை வைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து மெயிலு. இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில இன்டைரக்டா நான் தான் மேலா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஃபைட் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வழியா டான்ஸ் ஆடி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் லாஜிக் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தானியா அவனை ஓரமா கூட்டிட்டு வந்து செடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த லாஜிக் வந்து ரொம்ப தெளிவாவே சொல்லிடுறான், இங்க பாரு எனக்கு உன் மேலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. லாஜிக் அங்க இருந்து போகும்போது தானியா உன எப்படியாவது பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேகமா நடந்து வருவா. அப்படி வரும்போது அவ கால் ஸ்லிப் ஆகி விழுந்துடுறா. இந்த நேரம்னு பார்த்து லியோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்போ லியோ வந்து என்ன நினைக்கிறான்னா தானியாவை இவன் தான் தள்ளி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிட்டு இவனை வந்து முறைக்க ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு லாஜிக்கும் நான் இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ட்ரை பண்றான். ஆனா இவன் வந்து அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. அவன் அவளை தூக்கிட்டு அங்கிருந்து வேகமா போயிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே நைட் ஆயிடுது. தானியா அவளோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது மெதுவா திருட்டு போன மாதிரி அந்த இடத்துக்கு லியோ வந்துட்டு அவ மேல அப்படியே கைய போட ஆரம்பிக்கிறான். அப்ப தானியா அவளோட கையில சின்னதா ஒரு சிசர் வச்சிருப்பா. அந்த சிசர் எடுத்து லியோவோட கழுத்திலேயே வந்து வைக்கிறா. இதை பார்த்தவொடனே இவனுக்கு ரொம்ப பதட்டமாயிடுது. சரி நான் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆகிடுறான். அப்பதான் தானியா வந்துட்டு நான் வந்து உனக்கு ஒரு பெட் கட்டுறேன், நீ 1 மாசத்துக்குள்ள உன்னை வந்து லாஜிக் லவ் பண்ற மாதிரி செய்யணும், அது மட்டும் இல்லாம அவன் உன்னை வந்து முழுசா நம்பின பிறகு அவனை வந்து நீ ஏமாத்தணும், இப்படி மட்டும் நீ பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றா. லியோவுமே என்ன செய்வ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு என்ன வேணும் அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு என்ன வேணுமோ அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சிசரை மெதுவா கீழே எடுத்துட்டு வரா. இவ என்ன சொல்ல வரா அப்படிங்கிறதுக்கான மீனிங் வந்து லியோக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. அதனால இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஏன்னா இவனுக்குமே தானியா வந்து இவனோட செப் சிஸ்டரா இருந்தாலுமே கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா இவன் சரியான பிளே பாய். அதுக்கு அடுத்த நாள் காலையில ஸ்கூல் லாக்கர்ல லாஜிக் வந்து குளிச்சுட்டு வெளியே வந்துகிட்டு இருப்பான். அப்போ ஒரு பெஞ்சில லியோ வந்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்க எதுக்கு தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்புறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப இவனும் கண்ணை முழிச்சு பார்த்துட்டு அவனை கீழே தள்ளிட்டு இவன் அவன் மேல படுத்துட்டு இங்க பாரு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நான் வழக்கமா மண்டே காலையில கண்ணு முழிக்கும் போது யார் என்னை ஃபர்ஸ்ட் எழுப்புறாங்களோ அவங்கதான் அந்த வீக் ஃபுல்லாவே எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டது இவனுக்கு ஒரே ஷாக்கு. இங்க பாரு எனக்கு வந்து மென்ஸ் எல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தள்ளி விட்டுடுறான். அப்ப லாஜிக்கோட டவல் வந்து கீழே விழுந்துடுது. அப்ப இவனுமே மேலையும் கீழே அவனை பார்த்துட்டு உன்னை பார்த்தா நீ முன்ன பின்ன யாரையுமே வந்து யூஸ் பண்ணிருக்க மாட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஒரு பக்கம் லாஜிக்கு வேற ரொம்ப பதட்டமாயிடுது. இந்த பதட்டத்துல மெதுவா லியோ வந்து அவன் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கான். இப்படியே சீன் அங்க கட் பண்ணிட்டு அடுத்த சீனை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் லாஜிக் கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து லவ் லெட்டர் கொடுக்குது. அந்த நேரம் பார்த்து லியோவுமே இதை நோட் பண்ணிட்டு அந்த லெட்டரை வந்து இவன் வாங்கிட்டு இங்க பாரு நாங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே பாய் ஃப்ரெண்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பொண்ணு முன்னாடியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இவனுக்கா ஒரே ஷாக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவனை தள்ளி விட்டுட்டு இப்ப எதுக்காக என்ன வந்து கிஸ் பண்ண, உன்னோட லிமிட்டை வந்து நீ கிராஸ் பண்ணிக்கிட்டே போற அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக் வந்து கத்த ஆரம்பிக்கிறான். உடனே லியோ வந்து நம்ம வந்து இப்பவே கிஸ் பண்ணி பழகிக்கிட்டாதான் போக போக நம்மளுக்கு கிஸ் பண்ண இனிமே ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். இதனால லாஜிக்குமே டென்ஷன் ஆயிட்டு அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனை காட்டுறாங்க. அதுல எல்லாருமே சேர்ந்து வாலிபால் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப லியோவும் லாஜிக்கும் ஆப்போசிட் டீம்ல வந்து இருப்பாங்க. அப்ப லியோ வந்து அவனோட டீமுக்கு பாலை பாஸ் பண்ணாம லாஜிக் கிட்டயே வந்து கொடுத்துட்டு இருக்கான். இதனால இவனுக்கு வந்து ஒன்றும் புரியாம நீ வந்து என்ன நினைச்சிட்டு இருக்க, நீனும் நானும் ஆப்போசிட் டீமு, அப்படி இருக்கும்போது எதுக்காக எனக்கு வந்து பாலை பாஸ் பண்ற அப்படின்னு கேக்குறான். இப்ப லியோ வந்து எனக்கு இந்த காம்படிஷன் பத்தி எல்லாம் கவலை
கவலையே கிடையாது. எனக்கு எல்லா கவலையுமே வந்து உன்னோட ஹார்ட்ட பத்தி மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹார்ட்ட வந்து டச் பண்ணி காட்டுறான். இதுல லாஜிக் வந்து டென்ஷன் ஆயிட்டு அவன அடிக்கிறதுக்கு கை ஓங்கும்போது இவனோட கைய வந்து அவன் புடிச்சுட்டு, "நீ என்கிட்ட நெருங்கும்போது உன்னோட ஹார்ட் பீட் ரொம்பவே வேகமா துடிக்கிற மாதிரி இருக்கே" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுல இவனுக்கா கடுப்பு தாங்க முடியல. திருப்பி அவன அடிக்கிறதுக்காக ட்ரை பண்றான். இப்படியே சண்டை வந்து பெருசாகிக்கிட்டே போகுது. கடைசியா பிரின்சிபலுமே அங்க வந்துட்டு 2 பேரும் ஒழுங்கா போயி ஸ்டோர் ரூம்ப கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஸ்டோர் ரூமுக்கு அனுப்பி விட்டுடுறாங்க. இப்ப லாஜிக் மட்டும் தான் கிளீன் பண்ணிட்டு இருப்பான். லியோ சும்மா தான் படுத்துக்கிட்டு இருப்பான். அதனால லாஜிக் லியோ கிட்ட போயிட்டு, "நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லியோ வந்து, "வேணும்னா என் கூட நீ ஒரு 10 நிமிஷம் உட்காரு. நான் வேணும்னா அதுக்காக உனக்கு ஒரு 5 நிமிஷம் வேலை செஞ்சு தரேன்" அப்படின்னு சொல்றான். இவனும் கடுப்பாயிட்டு, "அப்படின்னா அப்பேற்பட்ட ஹெல்ப்பே எனக்கு வேணாம்னு" சொல்லிட்டு அங்கிருந்து போறதுக்கு ட்ரை பண்றான். அப்போ லியோ வந்து, "ரொம்ப டென்ஷன் ஆகாத. இத ஃபர்ஸ்ட் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன காமிக்கிறான். அந்த ஃபோன்ல கொஞ்சம் பலான படமெல்லாம் இருக்கும் போல இருக்கு. இவன் திருப்பியும் ரொம்பவே கோவமா அவன்கிட்ட அந்த ஃபோன வந்து தூக்கி போட்டுடுறான். லாஜிக்கு வந்து சின்னதா ஒரு டவுட் வருது. "அப்படின்னா நீ தான் கே இல்லல்ல? அப்படி இருக்கும்போது எதுக்காக என் பின்னாடி வந்து சுத்துற?" அப்படின்னு கேட்குறான். அதாவது இவன் ஸ்ட்ரைட் வீடியோ வந்து பார்த்துருப்பான் போல இருக்கு. அதனால தான் இவனுக்கு இந்த டவுட் வந்திருக்கு. அப்ப லியோவுமே, "நான் வந்து ஸ்ட்ரைட்டு தான். பட் இருந்தாலுமே உன்ன பார்த்தா தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இவன திருப்பியும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். இதனால லாஜிக் லியோவோட ஃபோன வாங்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது, தெரியாம 2 பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர வந்து இடிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் ஏடாகூடமா. லியோ லாஜிக் டெம்ப்ட் ஆயிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சுட்டு, "நீ வந்து உண்மைய ஒத்துக்கோ. உன்னோட வாய் மட்டும் தான் வந்து எதுவும் வேண்டான்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா உன்னோட உடம்பு எல்லாமே வேணும்னு தான் கேட்கிற மாதிரி இருக்கே" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்பதான் லாஜிக் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுல இவன் குட்டி பையனா இருக்கும்போது ஒரு பெஞ்சுல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து ஒரு சின்ன பொண்ணு அந்த பக்கமா வருவா. இவன் அழுகுறத பார்த்துட்டு இவன் பக்கத்துல உட்காந்துட்டு, "எதுக்காக அழுகுற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த குட்டி பையனா இருக்கிற லாஜிக் வந்து, "என்னோட அம்மா என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம என்ன லவ் பண்றதுக்கு இங்க யாருமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த குட்டி பொண்ணு, "அதனால என்ன இருக்கு? நீ வந்து என்ன லவ் பண்ண?" அப்படின்னு சொல்லி கேட்கிறா. லாஜிக் வந்து, "என்ன யாருன்னு கூட உனக்கு தெரியாதே" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த குட்டி பொண்ணு மெதுவா வந்து லாஜிக்கோட கன்னத்திலேயே வந்து கிஸ் பண்ணிட்டு, லாஜிக்கோட தொப்பி எடுத்துட்டு அங்க இருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்றா. அப்ப லாஜிக் அவள ஸ்டாப் பண்ணிட்டு, "உன்னோட கழுத்துல போட்டிருக்கிற நெக்லஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. நீ வேணும்னா என்னோட ஹேர்ட்ட வச்சுட்டு அந்த நெக்லஸ் வந்து குடுக்குறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த குட்டி பொண்ணோட அக்கா வந்து பின்னாடியே இருப்பா. அந்த அக்காவ வந்து இந்த பொண்ணு வந்து திரும்பி பார்க்குறா. அந்த அக்கா வந்து அத குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றா. அதனால இவளுமே நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ஓடி வந்திருப்பா. இதுதான் லாஜிக்கோட ஃபர்ஸ்ட் லவ். இந்த ஃபர்ஸ்ட் லவ்வ பத்தி லியோ கிட்ட வந்து சொல்லிட்டு, "நான் அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். இருந்தாலுமே லியோ வந்து, "அது வந்து சின்ன வயசுலயே முடிஞ்சு போச்சுல்ல. இப்ப எதுக்காக நீ வந்து என்ன ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். இந்த சீன அத்தோட கட் பண்ணிட்டு, திருப்பியும் அடுத்த சீன காட்டுறாங்க. இன்னைக்கு ஸ்கூல்ல என்னலாம் நடந்ததோ அது எல்லாத்தையுமே தானியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப தானியா வந்து, "என்னது அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லவ் இருக்கா? என்ன விட அழகான பொண்ணா அவ" அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட ஃபர்ஸ்ட் லவ்வ பத்தி கேள்விப்பட்டுட்டு ரொம்பவே கடுப்பாகி, லியோவ வந்து அடிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஒரு இன்விடேஷன் எடுக்கலான்னு சொல்லிட்டு தானியா வந்து திரும்புவா. அப்படி திரும்பும்போது அந்த இன்விடேஷன் பக்கத்திலேயே லாஜிக் வந்து எந்த நெக்லஸ பத்தி சொல்லியிருந்தானோ, அந்த நெக்லஸ் வந்து தானியா கிட்ட இருக்கு. இப்ப அந்த பொண்ணு வந்து தானியா தானா? இல்லன்னா வேற யாருமா? அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்பவே கன்ஃப்யூஸ்டாவே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த இன்விடேஷன் எடுத்து லியோ கிட்ட குடுத்து, "இத வந்து நீ லாஜிக் கிட்ட குடுத்துரு. அந்த பார்ட்டிக்கு வந்து அவன கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்றா. இவனும் சரி அப்படின்ட்டு அத வாங்கிக்கிறான். அப்புறம் 1 வாரம் கழிச்சு காட்டுறாங்க. லியோவும் லாஜிக்கும் பக்கத்துல தான் உட்காந்துருப்பாங்க. அப்ப லாஜிக் சொல்றான், "இங்க பாரு 1 வாரம் வந்து முடிஞ்சு போச்சு. அதனால இனிமே என்கிட்ட இப்படி விளையாடுற வேல வச்சுக்காத" அப்படின்னு சொல்லும்போது, லியோ வந்து, "ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு தானியா குடுத்த அந்த இன்விடேஷன் எடுத்து குடுத்துட்டு, "என்னோட சிஸ்டரோட பார்ட்டிக்கு நீ வரணும்" அப்படின்ட்டு கூப்பிடுறான். ஆனா லாஜிக் வந்து, "நான் ஏன் வரணும்? நான்லாம் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறதுக்கு ட்ரை பண்ணும்போது, லியோ அவன ஸ்டாப் பண்ணிட்டு, "நீ வந்து ஒரு பொண்ண தேடுறல்ல, அந்த பொண்ணுக்கான க்ளூ வந்து அந்த பார்ட்டில கிடைக்கும்" அப்படின்னு சொல்றான். அதனால இவனுமே அத பேச்ச நம்பிட்டு, அந்த பார்ட்டில இவனுமே ஜாயின் பண்ணிக்கிறான். அப்படியே அந்த பார்ட்டி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பாட்டில உருட்டி ஒரு கேம் வந்து விளையாடுவாங்கல்ல, அந்த கேம் வந்து விளையாடுறாங்க. அதுல ஒரு பக்கத்துல இருக்க 2 கப்புள்ஸ் வந்து கிஸ் பண்ற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் திருப்பியும் பாட்டில ஸ்பின் பண்ணும்போது கரெக்ட்டா லியோ கிட்ட வந்து நிக்குது. அப்ப தானியா சொல்றா, "நீ தான் ப்ளே பாய்ல. சோ அதனால உன் பக்கத்துல இருக்கிறவன வந்து ஃப்ரெஞ்ச் கிஸ் பண்ணு" அப்படின்னு சொல்றா. லியோ என்ன மாட்டேன்னு தான் சொல்லுவான். அவன் பக்கத்துல இருக்கிற லெமன் பீஸ் எடுத்து வாயில வச்சுட்டு கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வரான். ஃபர்ஸ்ட் இவனுக்கு வந்து இது பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் போக போக 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் தான் லாஜிக் கேட்குறான், "பனிஷ்மெண்ட்லாம் வந்து எதுவும் கிடையாதா? நம்ம வந்து டாஸ்க்க கண்டிப்பா பண்ணி தான் ஆகணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தானியா வந்துட்டு, "நீ வந்து
ஒண்ணு டாஸ்க் பண்ணு, இல்ல அப்படின்னா ட்ரிங்க்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்றா. அதனால இவனுமே சரி நான் வந்து ட்ரிங்க்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஆனா தானியா வந்து ட்ரிங்க்ஸ கையில குடுக்க மாட்டேங்கிறா. லாஜிக்கோட வாயிலேயே வந்து தூரமா இருந்து ஊத்தி விட்டுட்டு, திருப்பியும் அவங்களோட கேம வந்து கன்டின்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப லாஜிக் மேல ஈரமானதுனால அவன் ரெஸ்ட் ரூம்ல அவனோட ஷர்ட் எல்லாம் கழட்டி வச்சுட்டு அது ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப லியோ உள்ள வரான். இவன் உள்ள வரத பார்த்தோனே லாஜிக் ரொம்ப பதட்டமாயிடுது. "நீ எப்படி உள்ள வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அவன் அங்கிருந்து போறதுக்கு ட்ரை பண்ணும்போது, லியோ அவன ஹக் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். ஏன்னா தானியா எப்படியாவது இவன லவ் பண்ண வைக்கணும்னு சொல்லியிருக்கால. சோ அதனாலேயே வந்து அவன் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சுடுறான். ஒரு கட்டத்துக்கு மேல லாஜிக்காலயும் சுத்தமா முடியல. ஒரு மாதிரி 2 பேரும் ஒரு ஃபார்ம்ல வந்து போய்க்கிட்டு இருக்காங்க. இப்ப லாஜிக் வந்து, "இங்க பாரு இதுவரைக்கும் உன்னோட டர்ன். இதுக்கப்புறம் வந்து என்னோட டர்ன் மட்டும் தான்" அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட பேண்ட் எல்லாம் கழட்டிட்டு, அங்க இருக்க செவுத்துல அவன படுக்க வச்சு, அவன பாட்டமாவே வந்து மாத்தி விட்டுடுறான். நான் கூட லியோ கொஞ்சம் ப்ளே பாயா இருக்கிறதுனால, அவன் தான் வந்து டாப்பா இருப்பானோன்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடியே லாஜிக் வந்து கொஞ்சம் முந்திக்கிட்டான். ஸ்டார்ட்டிங்ல லியோக்கு இதெல்லாம் சுத்தமா புடிக்கல. ஆனா போக போக 2 பேத்துக்கு இடையில எப்படியோ செட் ஆயிடுது. 2 பேரும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே தரையிலேயே வந்து படுத்து தூங்கிடுறாங்க. அப்ப லியோ தான் ஃபர்ஸ்ட் கண்ண முழிச்சு பார்க்கறான். பக்கத்துல ஏதோ தட்டுப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ண முழிச்சு பார்க்கறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அது லாஜிக்கோட காலு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டவல தூக்கி பார்க்கறான். அப்பதான் அவனுக்கு நேத்து நைட் நடந்த எல்லாத்த பத்தியும் நினைச்சுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. வேகமா போய் லாஜிக்க வந்து எழுப்ப ஆரம்பிக்கிறான். அப்ப லாஜிக் வந்து, "இங்க பாருங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து என்ன எழுப்புங்க" அப்படின்னு சொல்லும்போது, இவனுக்கு மேல மேல கடுப்பாகுது. லாஜிக்க எட்டி ஒரு உதச்சிட்டு, அவன் வந்து கண்ணாடி கிட்ட போறான். அங்க போய் பார்த்தா அவனோட ஜட்டி இருக்குது. அதையும் வந்து தூக்கி பார்த்துட்டு, திருப்பியும் அவனுக்கு நைட் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. "என்ன இப்படி குனிய வச்சு" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மைண்ட் வாய்ஸ்க்குள்ள என்னென்னலாமோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரம்னு பார்த்து இவனுமே வந்து கண்ணு முழிக்க, இவனுக்கு வந்து கடுப்பாயிடுது. "நீ நேத்து நைட் வந்து என் மேல ஏறுனல்ல, இன்னைக்கு வந்து நான் உன் மேல ஏறாம விடமாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல இவன் வந்து பாய ஆரம்பிச்சுடுறான். லாஜிக் லியோவ ஸ்டாப் பண்ணிட்டு, "இங்க பாரு நேத்து நைட் நான் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருந்தேனா, அதனால நீ என்னோட கண்ணுக்கு பார்க்கறதுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் லவர் மாதிரியே தெரிஞ்ச. அதனால தான் இந்த மாரிலாம் நடந்து போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கறான். இவன் இத்தோட இந்த பேச்ச விட்டிருந்தா கூட பரவால்ல. இதே மாதிரி டெய்லி காலையில நம்ம 2 பேரும் கண்ணு முழிச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்றான். இத கேட்டு இவனுக்கு மேல மேல டென்ஷன் ஆயிடுது. "ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து ஓடிடு" அப்படின்னு சொல்லிட்டு அவன அங்கிருந்து விரட்டி அடிச்சுடுறான். அதுக்கப்புறம் குளிக்கலான்னு பாத் டப்க்குள்ள உட்கார்றான். அப்படி உட்காரும்போது கூட அவனுக்கு நேத்து நைட் நடந்தது தான் ஞாபகம் வருது. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பாத் டப்புக்குள்ள அவனே வந்து முழுகி போயி அதெல்லாம் மறக்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து தான் தானியா உள்ள வரா. அவன்கிட்ட டவல குடுத்துட்டு, "நேத்து நைட் ஏதாவது நடந்துச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அப்படி ஒண்ணும் பெருசா நடக்கல" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சமாளிக்கிறான். அப்பதான் தானியா சொல்றா, "இங்க பாரு நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத நீ எந்த காரணம் கொண்டும் மறந்துறக்கூடாது" அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து தானியாவோட கைய பிடிச்சுட்டு கிஸ் பண்ணிட்டு, "நான் வந்து கண்டிப்பா மறக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் திருப்பியும் காலேஜ்ல லியோ உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அவன பார்க்கறதுக்காக லாஜிக் வரான். இப்ப லாஜிக் அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே லியோ வந்து ஒரு 2 பேர செட் பண்ணி வச்சிருப்பான். ஆனா லாஜிக் வந்து அவங்க 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு, "எதுக்காக இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லியோ வந்து ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, "நான் வந்து ஒரு டைகர் மாரி இங்க சுத்திட்டு இருந்தேன். ஆனா நீ என்னடான்னா, என்னைய வந்து கேட்டா மாத்திட்டல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகுறான். லாஜிக் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம, "கொஞ்சம் நேத்து நைட் நடந்தத பத்தி யோசிச்சு பாரு" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் வந்து அவன போட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் லாஜிக் சொல்றான், "கொஞ்சம் அடிக்கிறத நிறுத்து. நம்ம 2 பேரும் பேசி தீர்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு பாருக்கு போறாங்க. இப்ப லியோ அங்க இருக்கிறதுலயே ரொம்பவே காஸ்ட்லியான விஸ்கிய வந்து கேட்கறான். ஆனா இவன் வந்து கொஞ்சம் யோசிக்கிறத பார்த்துட்டு, "நீ வந்து பிரைம் மினிஸ்டரோட பையன். அப்படி இருக்கும்போது இத கூட நீ வாங்கி கொடுக்க மாட்டியா?" அப்படின்ட்டு கேட்கறான். அதனால இவனும் அத வாங்கி குடுத்துட்டு, "இங்க பாரு நேத்து நைட் நடந்ததுக்கு ரொம்பவே சாரி. அது மட்டும் இல்லாம நீ தான் வந்து எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ண" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும்போது, லியோ வந்து "நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக என்ன வந்து நீ பாட்டமா மாத்துவியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறான். அப்ப பக்கத்துல இருக்கிற பாடிகார்டு வந்து கிட்ட வர ஆரம்பிக்கிறாங்க. இதனால லியோ வந்து ஃபர்ஸ்ட் இந்த 2 பாடிகார்டையும் வெளிய அனுப்பு அப்படின்னு சொல்றான். அதனால இவனும் அந்த 2 பாடிகார்டையும் வெளிய அனுப்பிடுறான். இதுக்கப்புறம் லாஜிக் சொல்றான், "இங்க பாரு நம்ம 2 பேரும் வேணா ஒரு டீலிங் போட்டுக்கலாம். இனிமே வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு நீ வந்து என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ. நீ என்ன சொன்னாலுமே வந்து நான் கேட்கிறேன். இந்த டீலிங் வந்து ஓகேவா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லியோ வந்து "எனக்கு 1 வாரம் பத்தாது. எனக்கு 1 மாசம் வேணும்" அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதுக்கு லாஜிக்கும் வந்து ஒத்துக்கிறான். அதுக்கு அடுத்த நாள் காலேஜ்ல 2 பேரும் ஒண்ணா நடந்து வரத பார்த்துட்டு, அங்க இருக்கிற பொண்ணுங்க, "நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா லியோ வந்து அப்படிலாம் இல்ல. இவன் வந்து என்னோட சர்வன்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவன சாப்பிடுற இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் இவனுக்கு என்ன வந்து வேணுமோ, அதெல்லாம் வந்து இவனே எடுத்துட்டு வர சொல்றான். லாஜிக்கும் எதுவுமே பேசாம, அவனுக்கு தேவையான ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறான். ஆனா அப்படி இருந்துமே கூட, லியோ அதெல்லாம் தட்டி விட்டுட்டு, வேணும்னே திமிரா வந்து நடந்துக்கிறான்.
ஒரு கட்டத்துக்கு மேல லாஜிக் ரொம்பவே கடுப்பாயிட்டு கைய ஓங்க ஆரம்பிக்கிறான். அப்ப பக்கத்துல இருக்கிற 2 பாடி கார்டுமே லியோ அடிக்கிறதுக்காக வராங்க. லாஜிக் அவங்க 2 பேத்தையும் திருப்பியும் ஸ்டாப் பண்ணிட்டு, "இங்க பாருங்க, இது வந்து எனக்கும் அவனுக்கும் இடையில நடக்கக்கூடியது. இதுக்கு இடையில யாரும் வர வேண்டாம்" அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தானியா அங்கிருந்து கிளம்புன பிறகு லியோ அவன வந்து தனியா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு வந்து அவனோட தலையெல்லாம் தோட்டி விட்டுட்டு இருக்கான். இப்ப லியோ கேக்குறான், "என் மேல உனக்கு கோவமெல்லாம் இல்லையே?" அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு லாஜிக் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் வந்து லியோ சொல்றான், "இங்க பாரு, இந்த மாதிரி ஃபேக்காலாம் என்கிட்ட ஸ்மைல் பண்ணாத" அப்படின்னு சொல்லும்போது, லாஜிக் வந்து, "நீ இன்னும் சின்ன பையனாவே தான் இருக்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சிரிப்புல மயங்கி போய் லியோவே வந்து ஆட்டோமேட்டிக்கா இவனுக்கு வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு. லாஜிக் என்ன நினைச்சானோ தெரியல. கொஞ்சமா லியோவ வந்து தள்ளி விட்டுடுறான். அப்ப லியோ வந்து, "உனக்கு இந்த சின்ன கிஸ்ஸ கூட ஹேண்டில் பண்ண தெரியலையே" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லாஜிக் வந்து அவனோட ஷர்ட் பட்டன்லாம் கழட்டிட்டு, "இது மட்டும் இல்ல, எனக்கு வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண தெரியும். நீ வேணும்னா வந்து பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வந்து நெருங்க ஆரம்பிக்கிறான். இதுல இவனுக்கு கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. லாஜிக் லியோ கிட்ட வந்துட்டு, "நான் வந்து குளிக்க போறேன். நீ வந்து எனக்கு ஹெல்ப் பண்றியா?" அப்படின்ட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த சீன அங்க கட் பண்ணிட்டு, அடுத்த சீன காட்டுறாங்க. அதுல எல்லாருமே சேர்ந்து வாலிபால் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் தெரியாத்தனமா லியோவோட ட்ரவுசர வந்து கீழ இழுத்து விட்டுடுறான். இதனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்து சிரிக்கிறாங்க. அதுல லியோவுக்கு குறிப்பா லாஜிக் சிரிச்சத பார்த்து தான் ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அது மட்டும் இல்லாம இப்ப இவன் வந்து அவனோட சர்வென்ட்டா வேற இருக்கான்ல. சோ அதனால இவன் கிட்ட வந்துட்டு, "இங்க பாரு, நீயும் வந்து உன்னோட ட்ரவுசர கழட்டு" அப்படின்னு சொல்லிட்டு அவன வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். லாஜிக்கும் வந்து கழட்டுற மாதிரி வந்துட்டு, அவன கூட்டிட்டு வேகமா ஒரு ரூம்குள்ள வந்து ஓடிடுறான். அங்க போயிட்டு அவனோட ட்ரவுசர வந்து கழட்டி காமிக்கிறான். அது மட்டும் பத்தாதுன்னு, "நீ வந்து ஜட்டியும் சேர்த்து தான் கழட்ட சொன்ன. அதையும் வந்து கழட்டி காமிக்கிறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து சேர்த்து கழட்டி விட்டுடுறான். இப்ப லியோவோட கண்ணமெல்லாம் சிவக்க ஆரம்பிக்குது. இந்த லாஜிக்குமே நோட் பண்ணிட்டு, "உன்னோட கன்னம் என்ன சிவக்குது? நீ வந்து வெட்கப்படுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். லியோவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவன் இப்படி கேட்ட வேகத்துக்கு அங்கிருந்து ஆள விட்டா போதும் அப்படின்ற மாதிரி ஓடிடுறான். அதுக்கப்புறம் தானியா நைட் தூங்கிட்டு இருக்கும்போது, லியோ பூனை மாதிரி பதுங்கி வந்து தானியாக்கு வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இதுல தானியா வந்து கடுப்பாயிட்டு, எப்பவும் போல சிசர வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறா. ஆனா இந்த வாட்டி இவன் வந்து விட மாட்டேங்கிறான். நம்ம வந்து கொஞ்சமா ஏதாவது பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தானியா கிட்ட வந்து க்ளோஸா நெருங்க ஆரம்பிக்கிறான். இதுல தானியா வந்து கடுப்பாயிட்டு, அவ கையில வச்சிருக்கிற அந்த சிசரால அவன் மேலேயே வந்து ஒரு கோடு போட்டுடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு வந்து கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்பதான் தானியா சொல்றா, "நம்ம வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அத வந்து நீ எந்த காரணத்த கொண்டும் மறந்துறாத" அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவ பேச ஆரம்பிக்கும்போது, லியோ சொல்றான், "இருந்தாலுமே எனக்கு இதுல கொஞ்சம் கன்ஃப்யூஸ்டா தான் இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்து இவள இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு, அவனோட கன்னத்துல சின்னதா முத்தம் குடுத்துட்டு, "இங்க பாரு, அவன் வந்து என்ன அவமானப்படுத்தியிருக்கான். அவன வந்து நான் சும்மா விடக்கூடாது. நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் அவன பழி வாங்கணும்" அப்படின்னு சொல்றா. அதனால இவனுமே வந்து மனசு மாறிடுறான். அதுக்கு அடுத்த நாள் காலையில 2 பேரும் கிளாஸ்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப லாஜிக் வந்து, "உன்னோட பிஸ்கெட் அங்க இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு வந்து பிஸ்கெட் எடுத்து வச்சுட்டு, அவனும் பிஸ்கெட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில வைப்பான். அப்ப அவனோட பிஸ்கெட்ட எடுத்து அவன் சாப்பிடாம, லாஜிக்கோட வாயில இருக்கிற பிஸ்கெட்ட இவன் வந்து கடிச்சிடுறான். அப்ப லியோ சொல்றான், "இங்க பாரு, என்னோட கேம் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்காத. திருப்பியும் நான் வந்து உன்ன லவ் பண்ண வைப்பேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப லியோ வந்து லாஜிக்க ஊட்டி விட்டுட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து லாஜிக்கோட ஃபோன்ல ஒரு சின்ன இன்விடேஷன் வந்து வருது. ஆனா அத லியோ தான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுல லாஜிக்கோட அப்பா வந்து மினிஸ்டரா இருந்திருப்பாங்க. அந்த மினிஸ்டருக்குலாம் வந்து ஒரு சின்னதா பார்ட்டி நடக்க போகுது. அந்த பார்ட்டிக்கு இவன வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஆனா லியோ வந்து என்னையும் நீ கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறான். இதனால லாஜிக்கும் வேற வழி இல்லாம, "சரி, நானும் உன்ன கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து அந்த பார்ட்டிக்கும் போறாங்க. அப்ப லாஜிக் சொல்றான், "இங்க பாரு, நீ வந்து இந்த இடத்துல சேட்டெல்லாம் பண்ணக்கூடாது. ஒழுங்கா இருக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, லியோ வந்து, "கண்டிப்பா நான் ஒழுங்கா இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ள போய்க்கிட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்து ஒரு குரல் கேக்குது. "லாஜிக், நீ வந்து எப்படி இருக்க? உன்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லாஜிக்கும் வந்து திரும்புறான். பார்த்தா அங்க நிக்கிறது அந்த நாட்டு பிரின்ஸோட பையன். இவனோட பேரு வந்து பிலிப். இப்ப பிலிப் வந்து லாஜிக் லியோவோட இருக்கிறத பார்த்துட்டு, "நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா லியோ கிட்ட போயி, "நீ வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கியே! நீ வந்து இவன டேட் பண்றதுக்கு பதிலா என்ன வந்து டேட் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். லாஜிக் இந்த மாரிலாம் பண்ணாதன்னு சொல்லும்போது, பிலிப் வந்து, "இங்க பாரு, என்னோட அப்பா வந்து பிரின்ஸா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எலக்ஷன் வேற வரப்போகுது. அதனால எப்படி நடந்துக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன மிரட்டிட்டு, திருப்பியும் லியோவ வந்து டச் பண்றதுக்காக போறான். ஆனா இந்த வாட்டி லியோ வந்து கைய தட்டி விட்டுட்டு, "இந்த மாரிலாம் என்கிட்ட பண்றவள வச்சுக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அவன வார்ன் பண்றான். இது மட்டும் இல்லாம, உன்னை விட அவன் வந்து எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, லாஜிக்க வந்து புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறான். இதுல இவனுக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டு, பக்கத்துல இருக்கிற ஒயின் கிளாஸ் எடுத்து லாஜிக் மேல ஊத்துறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அதுக்கு இடையிலேயே வந்து லியோ வந்து நின்னுடுறான். அப்புறம் பதிலுக்கு லியோவுமே அங்க இருக்கிற கேக் எடுத்து பிலிப்போட மூஞ்சிலே வந்து நல்லா அப்பி விட்டுடுறான். லாஜிக் வந்து, "இங்க பார்ட்டி போய்க்கிட்டு இருக்கு. நீங்க 2 பேரும் இப்படி சண்டை போடுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்ட்டி நடக்கிறத ஞாபகப்படுத்துறான். அதுக்கப்புறம் தான் 2 பேரும் கொஞ்சம் தள்ளி நிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் பிலிப்பும் அங்க இருந்து போயிடுறான். அதே நேரம் லாஜிக் வந்து, "வா வந்து உன்ன நான் ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, அங்க அவனோட அம்மா வந்து வந்துடுறாங்க. லாஜிக்குமே அவனோட அம்மாவ பாத்துடுறான். அதுக்கப்புறம் லியோ கிட்ட போயிட்டு, "இங்க பாரு இங்க நடந்தது எல்லாத்துக்குமே சாரி. உன்னோட ஷர்ட்ட கிளீன் பண்றதுக்கு நான் வந்து ஒரு ரூம் அரேஞ்ச் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ரூம வந்து கை காட்டி விடுறான். லியோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ரூமுக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா அந்த நேரம்னு பாத்து, பிலிப் கையோட ஒரு கேக் எடுத்துட்டு வந்திருப்பான். அவனோட மூஞ்சில எப்படியாவது பூசணும் அப்படிங்கிறதுக்காகவே. ஆனா, இவன் வந்து ரொம்பவே சாமர்த்தியமா, அவன் வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே, அவனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து கழட்டிட்டு, கொஞ்சம் செக்ஸியா வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுல பிலிப் நல்லாவே மயங்கிட்டு, அப்படியே மெதுவா லியோ கிட்ட வந்துட்டு, "இங்க பாரு, இது வந்து எலக்ஷன் டைமு. லாஜிக்கோட அப்பா வந்து இந்த வாட்டி வின் பண்ணணும் அப்படின்னா, என்னோட அப்பாவோட ஹெல்ப் அவங்களுக்கு கண்டிப்பா வேணும். அதனால நான் சொல்ற மாரி நடந்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு, லியோவ கிஸ் பண்றதுக்காக போறான். ஆனா, லியோ வந்து சும்மா ஒண்ணும் இல்ல. டக்குன்னு அவன எட்டி கீழ உதைச்சு விட்டுடுறான். இதனால அங்க இருக்கிற பாடி கார்ட் அப்படியே லியோவ பார்த்து கன்ன வந்து நீட்டுறாங்க. அப்ப இந்த சத்தம் கேட்டு அந்த இடத்துக்கு லாஜிக்குமே வந்துடுறான். லியோ வந்து, "இங்க பாருங்க, உங்களோட பிரின்ஸ வந்து நான் கொஞ்சமா வார்ன் பண்ணேன். மித்தபடி நான் வேற எதுவுமே பண்ணல" அப்படின்னு சொல்றான். பிலிப் வந்து, "நம்ம இவங்கிட்ட அடி வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே, எங்களுக்குள்ள ஒண்ணும் நடக்கல" அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அப்ப அம்மா வந்து லாஜிக் கிட்ட, "இங்க பாரு லாஜிக், இந்த மாதிரியான ஆள் கூடலாம் ஏன் சேர்ற? முதல்ல அவன இங்கிருந்து வெளிய போக சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. இதுல லியோவுக்கு வந்து கடுப்பாயிடுது. அதனால இவனும் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப லாஜிக்குமே லியோ பின்னாடி போறதுக்கு ட்ரை பண்ணும்போது, அம்மா வந்து அவன ஸ்டாப் பண்ணிட்டு, "இங்க பாரு, இந்த மாதிரியான ஆளுங்க கூடலாம் ஏன் சேர்ற?" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப லாஜிக் வந்து, "இங்க பாருங்க, அவன் வந்து என்னோட ஃப்ரெண்ட வந்து இப்படிலாம் பேசாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் லியோ வெளிய நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது, நானே வந்து வெளிய வந்துட்டேன். ஆனா இன்னுமுமே கூட என்ன அவன் சமாதானப்படுத்துறதுக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். சரி அப்படின்னா சரி, நம்ம இங்கிருந்து ஒரு 10 ஸ்டெப் வந்து முன்னாடி நடக்கலாம். அதுக்குள்ள அவன் வந்துட்டான் அப்படின்னா ஓகே. இல்ல அப்படின்னா நம்ம இங்கிருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறான். 10 ஸ்டெப்பும் வந்து முடிஞ்சு போயிடுது. அப்பவும் வந்து அவன் வரல. சரி பரவால்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 11, 12 அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டே போறான். அப்போன்னு பார்த்து இந்த பிலிப்போட ஆளுங்கலாம் லியோவ அடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த நேரம்னு பார்த்து லாஜிக்குமே கரெக்ட்டா லியோ பக்கத்துல வந்துடுறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபைட்ல வின்னும் வந்து பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எப்படி வீட்டுக்கு போறதுன்னு யோசிக்கும்போது, ஒரு பொண்ணு பைக்க வச்சுட்டு அங்க நின்னுகிட்டு இருப்பா. அவகிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து லியோ மட்டும் தான் லிஃப்ட் கேட்கறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு, தாராளமா வா அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் தான் லியோ சொல்றான், "இல்ல நாங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த பொண்ணே அப்படின்னா, "சரி நீங்க 2 பேரும் போங்க" அப்படின்னு சொல்லிட்டு பைக்க குடுத்துடுறா. இவங்களும் பைக்ல ஏறி போறதுக்காக ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ளயே அம்மா வந்துட்டு லாஜிக்க வந்து ஸ்டாப் பண்றாங்க. "நீ வந்து என்னோட பையன். அது மட்டும் இல்லாம அப்பாவ பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு" அப்படின்னு சொல்லும்போது, லாஜிக் வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் வந்து இங்கருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் லியோ கூட அங்கருந்து கிளம்பிடுறான். இந்த நைட் அவங்க 2 பேரும் ஒரே பைக்ல டேட்டிங் போற மாதிரி 2 பேரும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்து காலையில விடியுது. லாஜிக் வந்து என்னோட அம்மாவுக்கும் சரி, என்னோட அப்பாவுக்கும் சரி 2 பேத்துக்குமே என் மேல சுத்தமாவே அக்கறை இல்ல அப்படின்னு சொல்லும்போது, லியோ வந்து உனக்கு மட்டும் இல்ல எனக்கும் கூட அப்படிதான். ஏன்னா என்னோட அப்பா வந்து எப்ப பார்த்தாலும் ஒர்க் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டே போய்க்கிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் மதர் மட்டும் தான் எனக்கு இருந்தாங்க. அவங்களும் என்ன சரியா கவனிக்க மாட்டாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட லைஃப்ல என்ன பார்த்துக்கிற ஒரே பெர்சன் அப்டின்னா, அது தானியா மட்டும் தான். எனக்கு வந்து தானியாவ ரொம்பவே பிடிக்கும் அப்டின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. அதுல லியோ வந்து ரொம்பவே சின்ன பையனா இருப்பான். அப்ப வீட்ல வந்து ரொம்பவே இடியும் மழையுமா வந்து பெஞ்சுகிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம அவனுக்கு அன்னைக்கு பர்த்டே வேற இருந்திருக்கும். இதுல அவன் பயந்துட்டே வந்து ஒளறிட்டு இருப்பான். "அம்மா, அப்பா வாங்க, எங்க போனீங்க?" அப்டின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்துல வந்து அழுதுகிட்டு இருப்பான். குட்டி பொண்ணா இருக்கிற தானியா அங்க வந்துட்டு, "நீ இப்ப எதுக்காக இவ்ளோ சத்தமா கத்திக்கிட்டு இருக்க?" அப்டின்னு சொல்லி கேட்கும்போது, "நான் என்னோட அம்மாவும், அப்பாவும் மிஸ் பண்றேன். அதனால தான் இப்படி அழுதுகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம யாருமே வந்து என்ன லவ் பண்ண மாட்றாங்க" அப்படின்னு சொல்றான். தானியா வந்து, "அவங்க நம்மள லவ் பண்ணலன்னா என்ன? ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நம்மள வந்து லவ் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லுவா. இப்ப இது எல்லாத்தையுமே லாஜிக் கேட்டுட்டு, "நான் வந்து எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ்ன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணுமே வந்து இதே விஷயத்த தான் என்கிட்ட சொன்னா அன்னைக்கே" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வந்து அவனோட ஃபிளாஷ்பேக் வந்து நெனச்சு பார்க்குறான். இதுல லியோக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு, "இந்த மனுஷங்க எல்லாரும் ஏன் இப்படி இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா கத்துறான். இப்ப லியோ வந்து, "எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? இது வந்து எல்லா இடத்துலயுமே நடக்கிறது தானே" அப்படின்னு சொல்லும்போது, லியோவுக்கு வந்து ஒரு டவுட் வருது. "அப்படின்னா நீயும் வந்து என்ன விட்டு போயிடுவியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லாஜிக் டக்குன்னு லியோவ கிஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறான். அதுக்கு அடுத்த நாள் திருப்பியும் 2 பேரும் கிளாஸ் ரூம்ல உட்காந்துகிட்டு இருக்கும்போது, லாஜிக் வந்து லியோவுக்கு புடிச்ச அந்த பிஸ்கெட்ட வந்து திருப்பியும் வாங்கிட்டு வந்து அவன்கிட்ட குடுக்குறான். இப்ப லியோ வந்து, "இது எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லாஜிக் வந்து, "நீ எப்ப பார்த்தாலும் இதையே வந்து வாங்கி சாப்பிட்டு நான் நெறைய டைம் பார்த்துருக்கேன். அதனால தான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்றான். அப்ப லியோ வந்து அவனோட வாயில அந்த பிஸ்கெட்ட வச்சுட்டு, லாஜிக் கிட்ட போய் அத வாயோட வாய் வச்சு ஊட்டலாம்ன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது, அந்த நேரம்னு பார்த்து கரெக்ட்டா டீச்சர் வந்துடுறாங்க. அதனால 2 பேரும் விலகிடுறாங்க. அதுக்கப்புறம் லூனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ண காட்டுறாங்க. இந்த
இந்த பொண்ணு வந்து புதுசா இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றதுக்காக வந்திருப்பா. ஆனா தானியாவுக்கு இந்த பொண்ண பார்த்தா சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அதனால அவ வர வழியில வேணும்னே கால வந்து குறுக்க வச்சு அவ வந்து கீழ விழுகுற மாதிரி பண்ணிடுறா. அதுல அவ கையில வச்சிருக்கிற கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கீழ விழுந்து போயிடுது. இப்ப தானியாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும், "நீ தானே வந்து எல்லாத்தையுமே கீழ வந்து சிந்துன. நீ தான் என்னோட ஷூவுமே வந்து கிளீன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம உன்னோட நாக்கால இத வந்து லிக் பண்ணி இத வந்து கிளீன் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவள டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவளும் வேற வழி இல்லாம ஷூ கிட்ட வந்து வரா. ஆனா கடைசியா அவளோட ஷூல ஸ்லிப் பண்ணிட்டு, "என்னால அதெல்லாம் பண்ண முடியாது" அப்படின்னு சொல்லிட்டா. இதனால தானியா கடுப்பாயிட்டு அங்க இருக்கிறவங்கள அவளோட கோட்டெல்லாம் வந்து கழட்ட சொல்றா. அது மட்டும் இல்லாம அவளோட ஹேரையுமே வந்து கட் பண்றதுக்கு ட்ரை பண்றா. அப்போன்னு பார்த்து தான் லாஜிக் உள்ள வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்றான். அது மட்டும் இல்லாம அவன் போட்டிருக்கிற கோட் எடுத்து அவகிட்ட வந்து குடுத்து போட்டுக்க சொல்றான். அப்ப தானியா லாஜிக் கிட்ட, "நீ எதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லாஜிக் வந்து, "நான் வந்து இந்த காலேஜ்ல பிரசிடென்ட்டா இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் எல்லாத்தையுமே வந்து கவனிச்சுக்கணும்ல" அப்படின்னு சொல்றான். ஆனா தானியா, "நீ பிரசிடென்ட்டா இருந்தாலுமே இங்க வந்து என்னோட சட்டம் தான் வந்து செல்லுபடி ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த லூனா பொண்ணு வந்து, "2 பேரும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. தப்பு எல்லாமே என் மேல தான். நான் இங்க ஸ்காலர்ஷிப்ல படிக்கிறதுக்காக தான் வந்தேன். அதனால இந்த மாதிரியான சண்டையெல்லாம் வேண்டாம்னு நான் நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்லும்போது, லாஜிக் வந்து, "நீ எதுவும் கவலைப்படாத. உன்னோட ஸ்காலர்ஷிப் வந்து உன்கிட்ட தான் இருக்கும்" அப்படின்னு சொல்றான். அதே நேரம் தானியா வந்து, "ஒரு நிமிஷம் என்கிட்ட வா" அப்படின்னு சொல்லிட்டு அவள வந்து பக்கத்துல கூப்பிடுறா. லூனாவும் போறா. ஃபர்ஸ்ட் அவளோட கன்னத்த வந்து லைட்டா டச் பண்ற மாரி டச் பண்ணிட்டு, டக்குன்னு அடிக்கிறதுக்கு வந்து கை ஓங்குறா. இத லாஜிக் வந்து நோட் பண்ணிட்டு தானியாவோட கைய வந்து பிடிச்சுடுறா. அந்த நேரம்னு பார்த்து லியோவுமே அங்க வந்துட்டு, "என்னோட சிஸ்டர் மேலயே கை வைக்கிற" அப்படின்ற மாதிரி முறைக்கிறான். இப்படியே அவங்க 2 பேரும் முறைச்சுக்கிட்டே இருக்கும்போது தானியா அங்கிருந்து போயிடுறா. லியோவும் அவ பின்னாடியே போயிடுறா. அப்ப லூனாக்கு கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்கு. அப்ப லாஜிக் தான் அவள கொஞ்சம் கவனிச்சுக்கிறான். லூனா வந்து, "நம்ம 2 பேரும் இனிமே ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு?" கேட்கும்போது லாஜிக்கும் இதுக்கு ஒத்துக்கிறான். அப்ப அப்படின்னா சரி, இந்த வாரம் ஒரு பார்ட்டி இருக்கு. அந்த பார்ட்டில நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு கேட்கிறா. இதுக்கு லாஜிக்கும் வந்து சரி அப்படின்னு சொல்றான். இதுல லூனா கொஞ்சம் எக்ஸைட் ஆகி லாஜிக்கோட கைய வந்து பிடிச்சு பேசிக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு லியோ வந்துட்டு இப்படி கைய 2 பேரும் பிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு லூனாவ வந்து தள்ளி விட்டுட்டு லாஜிக் அங்கிருந்து கூட்டிட்டு போறான். லியோ வந்து கோவப்பட ஆரம்பிக்கிறான். அப்பதான் லாஜிக் வந்து அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத டீட்டெயிலா சொல்றான். அதுக்கப்புறம் தான் லியோ அத புரிஞ்சுக்கிட்டு சாரியுமே கேட்கறான். லாஜிக் வந்து, "நீங்க பணக்காரங்க அப்படிங்கிறதுனால தானே லூனா மாரி பொண்ண வந்து ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிற பேர சொல்லி ரொம்பவே கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம நம்மளோட இந்த ரிலேஷன்ஷிப்ப இப்பவே வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். லாஜிக் பின்னாடி லூனாவும் ஃபாலோ பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறா. அப்ப லியோ வந்து அவன ஸ்டாப் பண்ணிட்டு, "இங்க பாரு, நீ வந்து எந்த பார்ட்டிக்கு வந்து அவன இன்வைட் பண்ணியோ அதே பார்ட்டிக்கு என்னையும் வந்து இன்வைட் பண்ணு" அப்படின்ட்டு கேட்கறான். இவளும் அதுக்கு சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் பார்ட்டி நடக்கிற இடத்த காட்டுறாங்க. பார்ட்டிக்குள்ள வரும்போது 2 பேருமே வந்து சேர்ந்து தான் வராங்க. பட் இருந்தாலும் பழைய மாரிலாம் இல்ல. 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமாவே பேசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப அங்க சின்னதா ஒரு கேம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. கேம்ல ஃபர்ஸ்ட் லாஜிக்கும் இன்னொரு பையனும் வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அத லாஜிக் தான் வந்து வின் பண்றான். அதுக்கப்புறம் லியோ வந்து, "நான் வந்து இந்த கேம்ல கலந்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அதுல வந்து அவன் கலந்துக்கிறான். அதுக்கப்புறம் லாஜிக்கும் லியோக்கும் இடையில அந்த மாதிரியான ஃபைட் வந்து நடக்குது. ஆனா அதுல கடைசியா லியோ தான் வந்து வின் பண்றான். இந்த சண்டை வந்து முடியறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஒரு மாதிரி 2 பேரும் நார்மல் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் லாஜிக் வந்து தனியா நின்னுட்டு இருக்கும்போது லூனா வந்து அவன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். "நம்ம 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸா மட்டும் தான் இருக்கணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு லாஜிக்கோட கன்னத்துல வந்து கிஸ் பண்ணிடுறா. இத தள்ளி நின்னு லியோவுமே பார்த்துட்டு, "இவங்க 2 பேரும் இப்படி நடந்துக்கிறதுல என்னோட மனசுக்கு ஏன் கஷ்டமா இருக்கு?" அப்படின்னு யோசிக்கிறான். பட் என்னதான் இருந்தாலுமே லியோ ஒரு ப்ளே பாய்ல. அதனால அவனுமே வந்து அவனோட கெத்த வந்து விட்டு குடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக, அங்க சும்மா போயிட்டு இருக்கிற ஒரு பொண்ண இழுத்து வச்சு, இவன் என்னமோ அவனோட பேர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சீன் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப லூனா சொல்றா, "நான் என்னோட வாழ்க்கையிலேயே இந்த மாதிரியான ஒரு அழகான பையன பார்த்ததே கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு அவ ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது, லாஜிக் லியோவ வேக வேகமா தனியா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அப்ப லியோ வந்து, "உனக்கு என்ன வேணும்னு?" சொல்லி கேட்கும்போது, லாஜிக் வந்து, "நீ எதுக்காக இங்க வந்த?" அப்படின்ட்டு கேட்கறான். இதுக்கு லியோ வந்து, "இங்க பாரு, உன்னை எப்படி இன்வைட் பண்ணாலோ அதே மாதிரி தான் லூனா வந்து என்னையும் இன்வைட் பண்ணா. அது மட்டும் இல்லாம அவள உனக்கு 2 நாளா தெரியும். அவ பின்னாடி நீ போயிட்டு என்ன வந்து நீ விட்டுட்டல" அப்படின்ட்டு கேட்கறான். இப்ப லாஜிக் லியோவோட கையெடுத்து அவனோட ஹார்ட் கிட்ட வச்சுட்டு, "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னோட மனசு எப்பவுமே என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வ தான் தேடிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே நீ வந்து என்னோட பக்கத்துல இருக்கும்போது என்னோட ஹார்ட் பீட் ரொம்பவே வேகமா துடிக்க ஆரம்பிக்குது" அப்படின்னு சொல்றான். இதுக்கு பதிலுக்கு லியோவுமே அவனோட கையெடுத்து இவனோட ஹார்ட்ல வச்சுட்டு, "உன்னோட ஹார்ட் வந்து எவ்வளவு வேகமா துடிக்குதோ அதே மாதிரி தான் எனக்கும். நீ வந்து என் பக்கத்துல இருக்கும்போது என்னோட ஹார்ட்டுமே ரொம்ப வேகமா துடிக்குது" அப்படின்னு சொல்றான். லாஜிக் வந்து, "அப்படின்னா சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 பேரும் ஒருத்தருக்கு மாத்தி ஒருத்தர் வந்து ஒரு செகண்ட் பார்த்துட்டு டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு கிஸ்ஸ ஸ்டாப் பண்ணிட்டு லாஜிக் வந்து திருப்பியும் சாரி கேட்க ஆரம்பிக்கிறான். அப்ப லியோ வந்து, "இந்த சாரிலாம் வந்து எனக்கு தேவையில்ல. இன்னைக்கு வந்து உன்னோட வைல்டான மறுபக்கத்த வந்து நான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம நீ எவ்வளவு எக்ஸைட்டடா
டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொன்ன உடனேயே அப்படின்னா சரி நம்ம 2 பேரும் போகலாமா அப்படின்னு லாஜி கேட்குறான். இதுக்கு லியோவுமே வந்து கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறான். அப்போ லாஜிக் பின்னாடியே அவனோட பாடி கார்டு வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ லாஜிக் வந்து நீங்கள் 2 பேரும் என்னை ஃபாலோ பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லியோவை மட்டும் ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இப்போ எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஜிக் வந்து இங்கே பாரு ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லிக்கிறேன். நான் வந்து கண்டிப்பாக பாட்டமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் இவன் வந்துட்டு அதெல்லாம் வந்து பிரச்சனை கிடையாது. நீ இந்த மாதிரி நான்சென்ஸ் மாதிரி பேசாமல் களத்தில் வந்து இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில 2 பேரும் பேசிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது, தானியா அவளோட ஃபோன லியோ கிட்ட வந்து காட்டுறா. அதுல இவங்க 2 பேரும் நேத்து நைட் ஒரு சம்பவம் பண்ணாங்கல்ல, அந்த சம்பவத்த யாரோ வீடியோவா எடுத்து போட்டுருக்காங்க. இத பார்த்துட்டு இவங்க 2 பேத்துக்கும் ஒரே ஷாக் ஆகி போயிடுது. என்னடா இது யார் இத பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க லூனாவுமே வந்துட்டு, நேத்து நைட் யார் இத பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சாரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டயும் சாரி கேட்டுட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்து லாஜிக்கோட அம்மா வேற கால் பண்றாங்க. இவனும் அம்மாவ சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்றான். கால அட்டெண்ட் பண்ண உடனேயே. ஆனா அம்மா வந்து சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க. கால கட் பண்றாங்க. இப்ப தானியா வந்து இதுக்கு மேல என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லியோ வந்து இதுக்கான பொறுப்ப நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன்ல ஃபோட்டோ எடுத்துட்டு, நான் தான் வந்து இருக்கிறதுலயே ரொம்பவே ப்ளே பாய். அது மட்டும் இல்லாம நான் யார வேணும்னாலும் ஈஸியா செட்யூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டு விட்டுடுறான் சோசியல் மீடியால. அதுக்கப்புறம் லாஜிக் கிட்ட வந்துட்டு, இங்க பாரு நம்ம போட்ட 1 மாச டீலிங் வந்து இதோட முடியுது. இதுக்கப்புறம் என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நைட்டு தானியாவையும் லியோவையும் காட்டுறாங்க. தானியா வந்து நீ வந்து இதுக்கு மேல நம்ம 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் வேண்டாம்னு அவன்கிட்ட சொல்லிட்டியே. இது வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லியோ வந்து நம்ம இப்படிலாம் பண்ணாதான் எல்லாமே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். தானியா நடந்து போய் ஏற்கனவே இவன்கிட்ட ஒரு நெக்லஸ் குடுத்திருப்பா. அந்த நெக்லஸ கையில எடுத்துட்டு, இது அவங்களோட ஓனர் கிட்ட போய் நான் சேர்க்க சொன்னேனே, நீ வந்து சேர்க்கலையா அப்படின்ட்டு கேட்கிறா. இப்ப இவங்க வந்து காட்டுற நெக்லஸும், அதே மாதிரி லாஜிக்கோட ஃபர்ஸ்ட் லவ் போட்டிருந்த அந்த நெக்லஸும் வந்து கிட்டத்தட்ட ஒரே நெக்லஸ் தான். லியோ வந்து நீ என்கிட்ட அத குடுத்ததே நான் வந்து மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே தானியா வந்து இங்க பாரு திருப்பியும் அவன் உன்கிட்ட வரணும்னு நினைக்கிறியா இல்லையா அப்படின்ட்டு லாஜிக்க பத்தி கேக்குறா. லியோ வந்து நான் வந்து அவனை லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மாறா அவனை வந்து என்ன லவ் பண்ண வைக்கணும்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஜன்னல் வழியா மேலே ஏறி வந்து லாஜிக் வந்து உள்ள குதிச்சிடுறான். லாஜிக்க பார்த்தோன்னே இவங்க 2 பேத்துக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுது. லியோவுக்கு என்ன பண்றதுன்னு புரியாம அவனை தனியா ஓரமா கூட்டிட்டு போய் அவன் மேலெல்லாம் பர்ஃப்யூம் அடிச்சு விட்டு, நீ வந்து யாரோட ட்ரெஸ்ஸ மாட்டிட்டு வந்த? இது ரொம்பவே ஸ்மெல் அடிக்குது. முதல்ல இது எல்லாத்தையுமே கழட்டிட்டு ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன பாத்ரூமுக்கு வந்து அனுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறம் தானியா வந்துட்டு, இன்னைக்கு நைட் அப்பா வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காங்க. அதனால ரொம்ப அதிகமா சத்தம்லாம் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறா. இவ என்ன ரகம்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப லாஜிக் வந்து அவனை ஸ்டாப் பண்ணிட்டு, நீ வந்து என் மேல கோவமா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, லியோ வந்து இன்னைக்கு நைட் நீ என் கூட தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே வந்த. அப்படி இருக்கும்போது எதுக்கு ஸ்டாப் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பழசா வந்து கிளற ஆரம்பிக்கிறான். அதாவது இதுக்கு முன்னாடி இவங்க என்னெல்லாம் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறான். அதனால லாஜிக்குமே திருப்பி லியோவ வந்து கிஸ் பண்றான். இப்படியே அவங்களோட ரொமான்ஸ் வந்து கன்டின்யூ ஆகுது. இப்ப தானியா அந்த பக்கமா கிராஸ் பண்ணி போகும்போது இவங்களோட சத்தம் கேட்டு திரும்பி பார்க்கறா. பார்த்தா டோர வந்து ஓப்பன்ல வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க போல இருக்கு. அப்ப தானியா வந்துட்டு நினைக்கிறா, இவனுக்கு கொஞ்சம் கூட செல்ஃப் கண்ட்ரோல் இல்ல. எப்படி நடந்துக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரொமான்ஸ பார்த்து கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப லியோ வந்து உனக்கு அந்த ஃபர்ஸ்ட் லவ்வ பத்தி இன்னுமே ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு லாஜிக்குமே வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு என்ன கதைய சொன்னானோ அதே கதைய வந்து திருப்பி ரிப்பீட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப இது எல்லாத்தையுமே வெளியே இருக்கிற தானியா கேட்டுட்டு அப்ப இதை வச்சு நம்ம ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிடுறா. ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல தானியாவும் லியோவும் சின்ன பசங்களா இருக்கும்போது தானியா வந்து லியோவை கேர்ள் மாதிரி கெட்டப் போட்டு அவங்களோட கழுத்துல இந்த லாக்கெட்டையுமே போட்டு இவ தான் வந்து பேச சொல்லி அங்கிருந்து அனுப்பி விட்டுருப்பா. அதே நேரம் நெக்லஸ வந்து லாஜி கேட்கும்போது தானியா தான் தள்ளி நின்னுட்டு லியோவ வந்து திருப்பியும் அவன் பக்கமா வந்து கூட்டிட்டு போயிருப்பா. இது ஏன் பண்ணா அப்படிங்கறத இன்னும் தெளிவா வந்து காட்டல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில வந்து காட்டுறாங்க. தானியா வந்து நின்னுட்டு இருக்கும்போது லாஜிக்கும் லியோவும் வந்து அந்த பக்கமா வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப தானியா வந்து லியோ கிட்ட எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடுறா. லியோவும் சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போயிட்ட பிறகு தானியா வந்து அவளோட கழுத்துலயே அந்த நெக்லஸ போட்டுட்டு தான் தான் அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இவங்கிட்ட வந்து ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இத பார்த்து லாஜிக் ஒரே ஷாக்கு. இந்த நெக்லஸ் உன்னோடதான்னு கேட்கும்போது இவளும் ஆமா அப்படின்னு சொல்றா.
அதுக்கப்புறம் பேச வர்றதுக்கு முன்னாடியே லியோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் லாஜிக் நான் ரெஸ்ட் ரூம்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறதுக்கு ட்ரை பண்ணும்போது திடீர்னு தானியா வந்து அவளை ஸ்டாப் பண்ணிட்டு நீ தானே இந்த சின்ன பையன் அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்கிறா. அதாவது இவன் முன்னாடி நான் தான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் லவர் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்ல ஆரம்பிச்சிடுறா. இவனும் வந்து அதை நம்பிடுறான். கடத்துக்கு மேல தானியா லாஜிக்கா கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வந்துடுறா. அப்போன்னு பார்த்து லியோவுமே அங்க வரான். அதனால தானியாவுமே அவங்க கிட்ட இருந்து விலகிட்டு அது வேற ஒண்ணும் இல்ல. இவன் வந்து என்கிட்ட சாரி கேட்கறதுக்காக தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சமாளிச்சிடுறா. அதுக்கப்புறம் மெதுவா லாஜிக்கோட காது கிட்ட போயிட்டு நான் தான் உன்னோட ஃபர்ஸ்ட் லவர் அப்படிங்கிற சீக்கிரட்டை அவன்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிடுறா. அதனால இவனுமே அவன்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நினைக்கிறான். அதுக்கப்புறம் 3 பேரும் கேண்டீன்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப தானியா வந்து எனக்கு ஒரு கோக் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு லாஜிக் கிட்ட சொல்றா. இவனும் சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு போறான். அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்னது இது விசித்திரமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பத்தியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுல லியோக்கு வந்து கொஞ்சம் டவுட் வருது. லாஜிக் வந்து கையில கோக் வாங்கிட்டு வந்த உடனேயே டக்குன்னு இதை வந்து அவன் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிடுறான். பட் இருந்தாலுமே தானியா வந்து பரவாயில்ல இருக்கட்டும். நான் ஆர்டர் பண்ணதுதான் அவனுக்கும் பிடிச்சிருக்கு போல இருக்கு. நீ வந்து வேற ஒரு கோக் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவனை வந்து வேலை வாங்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக் வாங்குறதுக்காக கிளம்புறான். ஆனா லியோ வந்து அவனை ஸ்டாப் பண்ணிட்டு அவன் ஒன்னும் உன்னோட பப்பி கிடையாது. நீ நினைச்சதெல்லாம் வந்து பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா வந்து பேச ஆரம்பிக்கிறான். பட் இருந்தாலுமே லாஜிக் வந்து இதெல்லாம் கவனிக்காம அவ வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறத நம்பி இவனுமே வந்து கோக்க வாங்குறதுக்காக கிளம்பிடுறான். அப்படி கிளம்புன சாக்குல மெதுவா இவனோட கையை வந்து இவ பிடிச்சிட்டு கிஸ்ஸும் வந்து பண்றா. லியோ வந்து இதெல்லாமே நீ உண்மையாதான் பண்றியா இல்லைன்னா இதுவுமே ஒரு பிளானா அப்படின்ட்டு கேட்கும்போது தானியா வந்து இது வந்து பிளான்லாம் கிடையாது. நான் வந்து உன்னை வார்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து மிரட்டுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் கிளாஸ் ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேல லியோவால என்ன நடந்தது அப்படிங்கறத கேட்காம இருக்க முடியல. இவனுமே வந்து லாஜிக் கிட்ட போய் கேட்கறான். ஆனா லாஜிக் வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறான். நான் வந்து தானியா கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். இதனால மாத்தி மாத்தி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போன்னு பார்த்துதான் தானியுமே கிளாஸ் ரூம்குள்ள வந்துட்டு வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து நம்மளோட காலேஜ்ல ஒரு பார்ட்டி நடக்க போகுது. அந்த பார்ட்டிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் கார்டை வந்து 2 பேர்கிட்டயும் கொடுக்குறா. அதுக்கப்புறம் பார்ட்டி நடக்கிற இடத்த காட்டுறாங்க. அந்த பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் வந்து முன்னாடி போய் நிப்பாங்க. அப்ப சுத்தி இருக்கிற எல்லாருமே காசு கொடுத்து அவங்கள ஏலத்துல வந்து எடுப்பாங்க. யாரு வந்து அதிகமான காசு கொடுக்குறாங்களோ அன்னைக்கு நைட்டு வந்து இவங்க அவங்க கூட ஸ்டே பண்ணிக்கலாம். இதுதான் வந்து கான்செப்ட். ஃபர்ஸ்ட் வந்து தானியா போய் நிக்கிறா. தானியாவை வந்து லாஜிக் வந்து ஏலத்துல எடுத்துடுறான். அதுக்கப்புறம் லியோ போய் நிக்கிறான். லியோ போய் நிக்கும் போதும் லாஜிக் வந்து ஏலம் எடுக்கலாம்னு ட்ரை பண்றான். ஆனா அதுக்குள்ளேயே அங்க பிலிப் வந்துட்டு நான் வந்து ஏலம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கும் இடையில மாத்தி மாத்தி ஏலம் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அதுல கடைசியா பிலிப் தான் வந்து வின் பண்ணிட்டு அவன் கொண்டு வந்திருக்கிற பொக்கே எடுத்து லியோ கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ட்டு போறான். இன்னைக்கு நைட் நம்ம அவன் கூட ஸ்டே பண்ணலாமே அப்படின்ற ஆசையோட லியோவுமே ஃபர்ஸ்ட் ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு அவங்க கூட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அதுக்கடையிலேயே இருங்க ஏலம் வந்து முடியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் லாஜிக் வந்து கடைசியா 10 மில்லியன் கொடுத்து இவனை வந்து வாங்கிடுறான். பிலிப் வந்து இங்க பாரு அவன் ஏற்கனவே என் கூட வரேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டான். அப்படி இருக்கும்போது நீ வந்து இடையில வராத அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக் கூட வந்து சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறான். கடைசியா லியோ வந்து பிலிப்ஸை தள்ளி விட்டுட்டு லாஜிக்கை வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே 2 பேரையும் பார்த்து கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்த கடுப்புல பிலிப் வந்து உன்னோட தம்பியை வந்து நீ ஒழுங்கா வளர்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தானியா கிட்ட கேக்குறான். தானியாக்கா கடுப்பாகுது. அவன் வாங்கிட்டு வந்த பொக்கே எடுத்து அவனையே வந்து அடிச்சிடுறா. அதுக்கப்புறம் தானியா ஒரு ரூம்ல உட்காந்துட்டு லியோக்கு கால் பண்ணி ரொம்பவே கோவமா நீ வந்து எங்க இருந்தாலும் பரவாயில்ல ஒழுங்கா என்ன மீட் பண்றதுக்கு வா அப்படின்ட்டு கூப்பிடுறா. அப்ப லியோவுமே அந்த ரூமுக்கு வரான். அப்ப தானியா வந்து நம்மளுக்குள்ள நடந்த பெட் வந்து உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் வந்து சும்மா ஜோக் பண்ணாத நான் உண்மையாவே தான் அவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா தானியா வந்து இங்க பாரு நம்மளுக்குள்ள நடந்த பெட்டால தான் நீ வந்து அவனை லவ் பண்ண. அது மட்டும் இல்லாம நீ அவனை இனிமே லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை மிரட்ட ஆரம்பிக்கிறா. இதனால இவனும் சரி அப்படின்னு சொல்லிடுறான். இதுக்கு அடுத்த நாள் கிளாஸ் ரூம்ல லாஜிக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருப்பான். அவன் வந்து எப்பவும் போல இவனுக்காக பிஸ்கெட்டுமே வாங்கிட்டு வந்திருப்பான். இவன் வந்ததை பார்த்த உடனே இவன் வந்து அவனோட வாயில அந்த பிஸ்கெட்டை வச்சுட்டு இவன் வந்து கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா அவன் வழக்கத்துக்கு மாறா அவனோட ட்ரையை பிடிச்சு கிட்ட இழுத்துட்டு இங்க பாரு நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இதை வந்து இவனால ஏத்துக்கவே முடியல. என்ன பேசுற நீ நேத்து தான் வந்து என்னோட லவ் வந்து நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. ஆனா இன்னைக்கு என்னடானா நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்ற அப்படின்ட்டு கேக்குறான். இப்ப லியோ வந்து இங்க பாரு என்னை பத்தி உனக்கு தெரியல எனக்கு வந்து நீ ரொம்பவே போர் அடிச்சிட்ட அப்படின்னு சொல்றான். இதை இவனால தாங்கிக்கவே முடியல. உடனே லியோவை வேக வேகமா ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இப்ப வந்து நீ என்ன சொன்னியோ அதை வந்து திருப்பியும் சொல்லு அப்படின்ட்டு கேக்குறான். அப்ப அவன் திருப்பியுமே நீ வந்து எனக்கு ரொம்பவே போர் அடிச்சிட்ட அப்படின்றத தான் திருப்பியுமே சொல்றான். இதை இவனால சுத்தமாவே தாங்கிக்க முடியல. நான் எதையாவது ப்ரூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி அவன் கூட வந்து ஒண்ணா இருக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஒண்ணா இருந்துட்டு இருக்கும் போதே இப்போ சொல்லு இப்ப கூட வந்து நான் உனக்கு போர் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான்.
லியோக்கு இவன் மேல ரொம்பவே அதிகமான ஃபீலிங்ஸ் இருக்கு. ஆனா தானியா சொல்றா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, இவனுமே திருப்பியும் "நீ வந்து எனக்கு போர் அடிக்கிற" அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஷர்ட்லாம் போட்ட பிறகு, "உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா? நீ மண்டே வந்து யார் கண்ல முழிக்கிறியோ, அவங்கள தான் வந்து அந்த வீக் ஃபுல்லாவே உன்னோட பாய் ஃப்ரெண்டா ஏத்துப்பேன்னு சொன்னியே, அது வந்து உனக்கு ஞாபகம் இருக்கா?" அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா லியோ வந்து, "அது ஒரு ஜஸ்ட் கேம் தான் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல. அதே மாரி தான் இதுவும். கேம் வந்து இதோட முடிஞ்சுது" அப்படின்னு சொல்றான். லாஜிக் வந்து, "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வ வந்து நான் கண்டுபிடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, லியோ வந்து, "அதான் நீ கண்டுபிடிச்சிட்டல்ல, அப்படின்னா அந்த பொண்ணு கூடயே போ வேண்டியது தானே" அப்படின்ட்டு கேட்கறான். லாஜிக் வந்து, "என்னதான் இருந்தாலுமே எனக்கு வந்து உன்ன தான் பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து திருப்பி அந்த பொண்ண பத்தி நினைக்கிறதுக்கு தோணவே இல்ல. நான் வந்து உன் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு சொல்றான். ஆனா இவனுமே அவனோட மனச கல்லாக்கிக்கிட்டு, "என்னால இதுக்கு மேல முடியாது. நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிடுறான். லாஜிக் வந்து, "பரவால்ல இருக்கட்டும். நான் இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலுமே, என்னைக்குமே வந்து என்னோட மனசுல தான் நீ இருப்ப. அதே மாதிரி உன்னோட மனசுல நான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு, லியோவோட கண்ணெல்லாம் வந்து தொடச்சு விட்டுட்டு இருக்கான். அப்ப லியோ வந்து, "இங்க பாரு இது ஒரு கேமு. இந்த கேம் வந்து எண்டுக்கு வந்துடுச்சு" அப்படின்னு சொல்றான். அதனால அவனுமே அங்கருந்து கிளம்பி போயிடுறான். அவன் அங்கருந்து கிளம்பி போன பிறகு, லியோ ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறான். அதுக்கு அடுத்த நாள் காலேஜ்ல ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போயிட்டு இருக்கு. அங்க லாஜிக் வந்து மைக்ல, "இங்க பாருங்க, நான் வந்து என்னோட பதவி வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நெனைக்கிறேன். அதாவது நான் இதுக்கப்புறம் வேற ஒரு காலேஜ்ல போய் சேரப் போறேன். நான் இந்த ஊர விட்டே போகப் போறேன்" அப்படின்னு சொல்றான். இத கேட்டு தானியா ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, டக்குன்னு ஒரு ஸ்டெப் கால வந்து முன்னாடி எடுத்து வைக்கிறா. இத பார்த்து லியோக்கு ஒண்ணுமே புரியல. அவள வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, "இப்போ உன்னோட பிளான் தான் என்ன?" அப்படின்ட்டு கேட்கும்போது, இவன் என்ன நெனச்சாலோ தெரியல. டக்குன்னு லியோவோட கன்னத்திலேயே ஒரு அற ஆரம்பிச்சிடுறா. இத பார்த்து இவனுக்கு ஒரே ஷாக்கு. இவன் மேல இருந்து கீழ இறங்கி வந்துட்டு, தானியா கிட்ட போயிட்டு, "நீ என் கூட டான்ஸ் ஆடுறியா?" அப்படின்ட்டு கேட்கறான். ஆனா தானியாக்கு இதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அப்போ அவங்க கூட லாஜிக் வந்து, "நான் ஃபர்ஸ்ட் வேணும்னா உன்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்கலாம். ஆனா இப்ப வந்து இப்படி நடக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கூட லியோ வந்து, "நான் வந்து இங்கிருந்து போகப் போறேன். இதுக்கப்புறம் நீயும் உன்னோட தம்பியும் இந்த காலேஜ்ல வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா தானியா வந்து, என்னோட தம்பிய பத்தி நெனச்சு பாரு. அவன் வந்து உன்ன ரொம்பவே லவ் பண்றான்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு இவனுமே திருப்பி, "அப்படின்னா நீ வந்து நான் என்ன பண்ணணும்னு நெனைக்கிற?" அப்படின்ட்டு கேட்கறான். இதுக்கு தானியா வந்து, "நீ இந்த ஆடிட்டோரியத்த சுத்தி டாக் மாதிரி நடந்து வரணும்" அப்படின்னு சொல்றா. உடனே இவன் வந்து, "எதுக்கு வந்து நீ இப்படி நடந்துக்கிற? ஒரு ஈக்குவாலிட்டியே இல்லாம நடந்துக்கிற. எதுக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதான் தானியா வந்து லாஜிக் இவள ஃபர்ஸ்ட் சீன்ல ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருப்பான்ல, டான்ஸ் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக நீ வந்து இதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்றா. இப்ப லியோ தானியா கிட்ட போயிட்டு, "உன்னோட மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, திடீர்னு ஒரு கன் ஷூட் வந்து கேட்க ஆரம்பிக்குது. அதுல எல்லாருமே அலறி அடிச்சு ஒவ்வொரு பக்கமா ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. அதுல தானியாவும், லியோவும் கொஞ்சம் தள்ளி வந்து ஒளிஞ்சிருப்பாங்க. ஆனா லாஜிக் வந்து உள்ளேயே வந்து மாட்டிட்டு இருப்பான். அவன வந்து காப்பாத்துறதுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லியோ சொல்லும்போது, தானியாவுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பட் இருந்தாலுமே பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு, அவ வந்து அவளோட கழுத்துல ஒரு செயின் போட்டிருப்பாள்ல, அந்த செயின் எடுத்து இவன்கிட்ட குடுத்துட்டு, "இதுக்கான ஓனர் கிட்ட போய் இத சேர்த்துடு" அப்படின்னு சொல்றா. லியோவும் வாங்கி அத அவனோட கழுத்துல மாட்டிட்டு, அங்க துப்பாக்கி வச்சுட்டு நின்னுட்டு இருக்கிறவங்கள வந்து திசை திருப்புறான். இத வந்து பயன்படுத்திட்டு லாஜிக் வந்து அங்கருந்து தப்பிச்சு போறான். அதுக்கப்புறம் லியோவும் வந்து ஒரு பக்கமா ஓடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணும்போது, லாஜிக் வந்து அவன வேற ஒரு பக்கமா இழுத்துட்டு வந்துடுறான். 2 பேரும் கொஞ்சம் சேஃப் ஆகிடுறாங்க. இப்ப லியோ வந்து, "நீ இங்கருந்து தப்பிக்காம எதுக்காக என்ன காப்பாத்துறதுக்கு வந்தன்னு?" கேட்கும்போது, லாஜிக் வந்து, "இங்க பாரு, நீ வந்து ஆபத்துல இருக்கும்போது என்னால மட்டும் எப்படி போக முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கன்னத்த வந்து பிடிக்கிறான். அப்பதான் அவனோட கழுத்துல போட்டிருக்கிற அந்த நெக்லஸ வந்து நோட் பண்ணிட்டு, "இது யாரோடது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். ஆனா இவனுக்கு எதுவுமே சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்பதான் லாஜிக் வந்து, "நீ அன்னைக்கு பொண்ணு கெட்டப்ல இருந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா இவன் தானே அந்த பொண்ணு மாதிரி கெட்டப் போட்டிருப்பான். அந்த அந்த இமேஜ் எல்லாம் வந்து இவனுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. கடைசியா கொஞ்ச நேரம் கழிச்சு மொத்த சீனுமே வந்து இவனுக்கு ஞாபகம் வந்துடுது. அப்ப கடைசியா இவன் வந்து சின்ன பையனா இருக்கும்போது, அவனோட கேப்ப வந்து இவன் எடுத்துட்டு போயிருப்பான். ஆனா இவனோட செயின வந்து திருப்பியும் அவன்கிட்ட வந்து குடுத்திருக்க மாட்டான். அதனால தான் தானியா வந்து அந்த கேப்புக்கு பதிலா இந்த செயின வந்து இவன்கிட்ட குடுக்க சொல்லி அனுப்பியிருப்பா. ஆனா இவனுக்கு வந்து இது இன்ன வரைக்கும் புரியாமயே இருந்திருக்கும். கடைசியா எல்லாமே ஞாபகம் வந்து, லியோ தான் அவனோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிறத 2 பேருமே கண்டுபிடிச்சுடுறாங்க. அப்படி கண்டுபிடிச்சு ஹேப்பியா இருக்க வேண்டிய அந்த சிச்சுவேஷன்ல, கரெக்ட்டா அங்க ஒருத்தன் கன் எடுத்துட்டு வந்து நின்னுடுறான். ஃபர்ஸ்ட் அவன் லாஜிக்க தான் சுடுற மாதிரி வரான். இதுக்கிடையில லியோ வந்து, "நீ வந்து அவன சுடாத, என்ன சுடு" அப்படின்னு சொல்றான். திருப்பியும் இவன் வந்துட்டு, "அவன சுடாத, என்ன வந்து சுடு" அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ஒரு மாதிரி ஃபைட் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அதுல கடைசியா தானியாவும்
வந்து ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அந்த கன் வச்சிருக்கிறவன வந்து ஷூட் பண்ணிடுறா. அதனால அவனுமே கீழே விழுந்துடுறான். இப்ப தானியா லாஜிக் கிட்ட சாரி கேக்குறா. லாஜிக்கும் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரும்போது அவனோட கழுத்து கிட்ட வந்து கன்னை வச்சுட்டு, இங்க பாரு நீ பண்ண பெரிய தப்பே நீ வந்து என்ன கவனிக்கிறத விட்டுட்டு லியோ கிட்ட வந்து பேசினதுதான் அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு லாஜிக் வந்து என்ன பண்றது, நான் ஏற்கனவே அவன்கிட்ட என்னோட ஹார்ட்டை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவளுமே அப்படின்னா சரி போனா போதுன்னு நான் வந்து உன்னை மன்னிச்சு விட்டுடுறேன், இனிமே என்னோட கண்ணு முன்னாடி நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்த லியோவுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. டக்குன்னு தானியாவை போய் ஹக் பண்ணிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருமே இன்னும் ஒண்ணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலேஜ்ல வழக்கம் போல ஒரு சின்ன மீட்டிங் வந்து நடக்குது. அந்த மீட்டிங்ல 2 பேரும் முன்னாடி நின்னுட்டு நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படிங்கிறத அந்த காலேஜ் ஃபுல்லாவே வந்து சொல்றாங்க. இதோட ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி வந்து இங்க முடியுது. இந்த மாதிரி நிறைய மூவி பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், ஹைப்பும் வந்து பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.